தனுஷோட அரசியல் வாழ்க்கையை குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் பேச போகிறோம். அவரோட பர்த்டே முன்னிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரத்த தானம், ஸோ இந்த மாதிரி நிறைய அஜெண்டா வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது, அந்த அஜெண்டாவில் பார்க்கும்போது கிளியராக வந்து அவர் அரசியலுக்கு வராருன்றது வந்து எல்லாருக்கும் வந்து தெரிய வருது. அண்ட் இங்கே நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அவர் வந்து எந்த சித்தாந்தத்தை கொண்டு உள்ளே வராரு, என்ன கொள்கை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனுஷ் வந்து ஒரு நல்ல ஆக்டர், நல்ல டேரக்டர், நல்ல சிங்கர். ஸோ எல்லாமே வந்து ஒரு பவர் பேக்காக வந்து கொடுப்பாரு. தனுஷ் இவ்வளோ சீக்கிரமாக அரசியலுக்கு வருவார் அப்படின்றது வந்து இங்கே யாரும் வந்து நினைக்கல. இன்னும் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல, நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் சிஎம் ஆகும்போது தனுஷ் ஏன் சிஎம் ஆகக்கூடாது 2031 அந்த மாதிரி ஒரு டாக்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்குது. விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் சூனா போனால் ஆகிட முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தனுஷோட தாக்கம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றது நமக்கு வந்து போக போக தான் வந்து தெரியும். அண்ட் அவர் வந்து 2031 தான் வந்து டார்கெட் பண்ணியிருக்காருன்றதும் க்ளீனாக வந்து தெரியுது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அடுத்து தனுஷ் வந்துட்டார், அடுத்து சிவகார்த்திகேயன், பிரதீப் ரங்கநாதன், இவங்க எல்லாருமே வந்துட்டாங்கன்னா நம்ம எலெக்ஷன் பூத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே வந்து ஒரு புக் மை ஷோ மாதிரி மாறிடும் அப்படின்னும் வந்து ஒரு பக்கம் வந்து மீம்ஸ்லாம் போட்டு ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஜனநாயக நாடு, யார் வேணால் அரசியலுக்கு வரலாம், பட் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றது தான் மக்களோட இன்டென்ஷனாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. தனுஷ் வந்து மேடையில் வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னார், அவங்க பையனை பார்த்து இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேடுன்னு சொல்லிட்டு. அது எனக்கு புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.